அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விச் இஸ் த டாப் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ? வருவாயின் அடிப்படையில் இந்தியாவின் முன்னணி ரயில் நிலையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவாயின் அடிப்படையில 5 வருடத்திற்கு ஒரு முறை இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த ஒரு ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட 3367 கோடி வருவாயோட முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூ டெல்லி, செகண்ட் ஹவுரா, தேர்ட் சென்னை சென்ட்ரல், ஃபோர்த் வந்து செகண்டராபாத். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 1299 கோடி, இங்க 1600 சில்லற கோடி. சரிங்களா? சோ முதல் இடத்துல டெல்லி வருவாயின் அடிப்படையில சொல்றாங்க. சரிங்களா? சோ சென்னை சென்ட்ரல் வந்து 3வது இடத்துல இருக்கு. அடுத்தது 45th செஸ் ஒலிம்பியாட் வில் பி ஹெல்ட் இன் விச் சிட்டி? 45வது செஸ் ஒலிம்பியாட் எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? நமக்கு முன்னாடி பார்த்தோம்னா 44வது செஸ் ஒலிம்பியாட் நமக்கு எங்க நடந்துச்சு? மாமல்லபுரத்துல நடந்துச்சு இல்லையா? நம்ம கூட நிறைய கம்மி டைம்லயே வந்து பிட்டிங் பண்ணி சென்னையில நடக்க வச்சோம். தம்பி அப்படிங்கிற ஒரு சின்னம் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்கன்னா புடாபெஸ்ட். புடாபெஸ்ட் எந்த நாட்டோட கேபிட்டல்னா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டோட கேபிட்டல் புடாபெஸ்ட். சரிங்களா? இங்கேதான் நடக்க போகுது. அடுத்தது பொலாரிஸ் டான் மிஷன் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? பொலாரிஸ் டான் மிஷன் பின்வருவனவற்றில் எதனுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொலாரிஸ் டான் மிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக். கமர்ஷியல் அப்படின்னாலே ஒரு தனியார் நிறுவனத்தோடையது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பேஸ் எக்ஸோடது. ஸோ இந்த பொலாரிஸ் டான் மிஷன் ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா நேத்து விண்ணில் ஏவப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேர் விண்வெளி வீரர்கள் அல்லாத ஒரு 4 பேர், 4 சிவிலியன்ஸ், 4 பொதுமக்கள் வந்து ஸ்பேஸ்க்கு போய் ஸ்பேஸ்ல நடக்க போறாங்க. பிரத்யேகமா அதற்காகவே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரிச்ச இஏவி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு ஸ்பேஸ்ல நடக்க போறாங்க. அதனாலதான் இந்த மிஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? சோ எந்த நிறுவனம் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். பொலாரிஸ் டான் மிஷன். அடுத்தது ஜிஎஸ்டி ஆன் பிரீமியம் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டின் பிரீமியம் செலுத்துதலுக்கான ஜிஎஸ்டி விகிதம் என்ன? ஸோ இந்த பிரீமியம் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் பேமெண்ட்ல நமக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 18% ஜிஎஸ்டியை கம்மி பண்ணலாமா இல்ல முற்றிலும் ஒழிக்கலாமா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது ஹூ டிரான்ஸ்லேட்டட் கோரா ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் இன்டு தமிழ்? ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கோரா அது வந்து பெங்காலியில் எழுதியிருப்பார். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரின் கோராவை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கே செல்லப்பன், கேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகேங்களா? சமீபத்தில் இறந்துட்டார். 2020ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய கோராவை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? சோ சமீபத்தில் இறந்துட்டார். ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளர். ஓகேங்களா? தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளர். சோ அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்க பார்ப்போம். சரிங்களா? சோ கோரா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த தமிழ்ல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா கே செல்லப்பன் அவர்கள். சோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.